கிளாஸ் தேர்ட் டே vlog தான் பார்க்க போகிறோங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் வந்து 12 மணி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் இன்றைக்கி கிளம்பிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து பேக்கிங் கிளாஸ்க்கு நடக்கணுங்க. நல்ல வெயில் டைமில் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பலான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். மெட்ரோ ட்ரெயினில் தான் நான் போயிட்டுருக்கேங்க. பஸ் பார்த்தீங்கன்னா 1.5 hour ஆகும் நம்ம 1000 லைட் கிட்ட போக. ஆனால் மெட்ரோ பார்த்தீங்கன்னா 30-35 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ரீச் ஆயிடுறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமான கேக்குக்கு வந்து நீங்கள் ஐசிங் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே ரெடி பண்ண வெனிலா ஸ்பாஞ்சுக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ஐசிங் பண்ண போகிறோம். நிறைய வாட்டி நானே வந்து யூடியூப் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. 2-3 கேக் ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஐசிங் பண்ணுறது மட்டும் எனக்கு வரவே வராதுங்க. நிறைய வந்து சொதப்பி தான் வந்து ஃபைனலாக வந்து நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி எந்த நாசில் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வரவே வராது. அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியுதுங்க என்னென்ன தப்பு பண்ணோன்னு சொல்லி. அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து எந்த பிராண்ட் வாங்கணும், எந்த பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும். நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது எந்த பிராண்டுன்னு சொல்லிடுறாங்க முதல்லையே. ஐசிங் சுகர் சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. எனக்கு கேக் செய்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஐசிங் பண்ணது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணுவேன். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு ஒவ்வொரு வாட்டியும். இந்த டிசைன் பண்ணும்போது மட்டும் பர்ஃபெக்டாக வரலங்க. இதுக்காக தான் வந்து நான் எப்படியாவது பேக்கிங் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாகவே வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஐசிங் பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கொஞ்சம் நாம் ஒரு சைடு வந்து அதிகமாக சேர்த்துட்டாலும் இன்னொரு சைடு வந்து கம்மியாக இருந்தாலும் கரெக்டாக வராது. நமக்கு சரியாக வரலன்னா அவங்களே பக்கத்தில் நின்று நம்ம கையை பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப்பில் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த டிசைன் போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது அவங்க ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் கேக்கில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாருமே வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டிசைன் வந்து போட்டோம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கேக்கு மட்டும் ஐசிங் பண்ணிட்டோம். அதில் வந்து அவங்கவுங்களோட பேர் எழுதி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் கேக்குங்க. அதே வெனிலா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பட்டர்ஸ்காட்ச் கேக்கு தான் வந்து செய்ய போகிறோம். இந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரீமும் வந்து அவங்களே பீட் பண்ணிடுறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம், என்ன பட்டர்ஸ்காட்ச்னதுனால பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து சேர்க்குறாங்க. ஒரு 2-3 ட்ராப் சேர்த்தாவே இந்த கலர் வந்து வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பீட் பண்ணி நமக்கு ஒரு பவுலில் கொடுத்துருவாங்க. அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஐசிங் பண்ணி டிசைன் பண்ணணும். செகண்ட் கேக் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. கொஞ்சம் நேரம் வச்சிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் கேக் கொண்டு வந்து கேக் மேலே வந்து ஜெல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. நான் வந்து பிளாக் கரண்ட் சேர்த்தேன். அவங்கவுங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. பாதி பிளாக் கரண்ட்டு பாதி வந்து மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரி வந்து சேர்த்தோம். இப்படி தான் எங்களோட ஃபைனல் கேக் வந்துச்சுங்க. எல்லாருமே கேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே வந்து நாங்கள் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 6 days கிளாஸ் தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 3 days கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அன்னியோட வந்து அவங்களுக்கு முடியுது 3 days. அதனால் எல்லாருமே வந்து குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க மேம். அதனால் எல்லாருமே வந்து வரிசையாக நின்றுக்கிட்டோம். நாங்கள் செஞ்ச கேக்கும் வந்து முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்தாங்க. இப்படி தான் எங்களோட தேர்ட் டே கிளாஸ் வந்து முடிஞ்சுதுங்க. கேக்கு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் வரும்போதே கொஞ்சம் டென்ஷனாக தான் வந்தேங்க. ஏன்னா நான் வரப்போகிறது வந்து மெட்ரோ ட்ரெயினில். கேக் எங்கே அங்கே ஸ்கேன் பண்ணும்போது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து கேக் இருக்குதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து ஸ்கேன் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு கட் பண்ணாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கடையில் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே ஃப்ளேவரில் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.